இப்போ 2500 ஏன் கொடுக்கலின்னு கேட்குறீங்க. ரைட்டு தான், கேட்குறது நியாயம்தான். இப்போ வாங்கிட்டு இருந்தீங்களுக்கு 1000 போட்டு விட்டார், ஓகேவா? அந்த 2500 அவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும், என்ன பண்ணுவாங்கன்னு மக்களுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். இவர் எனக்கு தெரிஞ்ச இந்த நல்ல மனுஷன் பாவம், இவர் இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை பண்ணாமல் விட மாட்டார். இப்போயும் இன்றைக்கி மார்னிங்லேருந்து அது கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அப்ளை பண்ணாதீங்களெல்லாம் கணக்கெடுக்க சொல்லிக்குது 60 வயசுக்குள்ளே. என்ன கண்டிப்பாக அது வரும். இப்போ உடனே பதவி ஏற்றோன்னே இந்த மாதம் 1000 போட்டாரா இல்லையா? அதேமாரி அதுவும் கண்டிப்பாக வரும். மக்களுக்கு தெரியும், என்ன அவருக்கு ரசிகர்களுக்கு தெரியும், ஓட்டு போட்டவங்களுக்கும் தெரியும், நம்பி தான் போட்டிருக்கிறாங்க. இந்த கூட இருக்கிறவங்களாம் எதுக்கு போட்டாரா உடனே போடுன்னு, ஏன் அதை போனாச்சில் கேட்கலாமே, நீ ஏன் உடனே போடணுன்னு கேட்கல? 2 வருஷம் கழித்து போட்டாங்களா? அப்போல்லாம் இந்த நியூஸில் எவனுமே போடலையே. ஏன் போடலன்னு இந்த மாதிரி வீடியோ போடல, கேட்கலையே. நாளையில் போடல இதெல்லாம் நியாயமா? மக்களே, இந்த ஆப்போசிட் வீடியோ போடுறீங்களா கொஞ்சம் யோசிச்சு போடுங்க தயவுசெய்து, சரியா? என்ன எல்லாம் மனுஷங்க தான், கரெக்டாக பொதுவாக யோசிங்க. இவரே பண்ணாலும் தப்பு தான், விஜயே பண்ணாலும் தப்பு தான், ஓகே ரைட்டா? அதேமாரி எல்லாத்துக்கும் இருக்கணும்ல. சரியாக பாருங்கள், கண்டிப்பாக 2500 வரும். அதுதான் சரியா. பாய்.